சட்டம் தெரியுமா உங்களுக்கு? வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து வாப்பான்னு சொன்னா அது இஸ்லாத்துல பெரும் பாவம். அல்லாஹ் இல்லாம வேறொருத்தரை பார்த்து அல்லாஹ்னு சொன்ன அவன் யாரு? முஷ்ரிக், காஃபிர். தந்தை அல்லாத ஒருவரை பார்த்து இவரேண்ட வாப்பா, இவரேண்ட தந்தை அப்படின்னு வாதிட்டு அவருக்கு என்ன தெரியுமா சட்டம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனித்தஆ கைர அபீஹி அபன், யார் தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிடுகிறாரோ. எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? தண்ட வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து இவர் தான் என்ற வாப்பா அப்படின்னு யார் வாதிடுகிறாரோ ஃபகது கஃபர, அவர் நிச்சயமாகவே காஃபிராகி விட்டார்ன்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? எனவே உலகத்துக்கு நானும் நீங்களும் வருவதற்கு எங்கட வாப்பா காரணமாக இருந்தாரு. அந்த வாப்பாவை விட்டுட்டு வேறொருவரை பார்த்து இவர் தான் என்ற வாப்பான்னு நீங்க வாதிட்டால் யாரா போயிருவீங்க? காஃபிரா போயிருவீங்க. அப்ப வாப்பான்றது என்னையும் உங்களையும் பெத்தெடுத்தவர் மட்டும்தான் வாப்பா. இப்ப உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு புள்ளைய வளர்க்கெடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? சில ஆட்கள் புள்ளைகள் எடுத்து வளர்ப்பாங்க. எடுத்து வளர்த்தா என்ன செய்வாங்க? வளர்க்கிறவர் அவருடைய பேரை போட்டு என்ன செய்வார்? அந்த புள்ளைய வளர்ப்பார். அப்படி வளர்க்கலுமா? இப்ப உதாரணமா ஒரு புள்ளைக்கு இது வாப்பா மௌத்து, ஒரு புள்ளைக்கு இது வாப்பா மௌத்து. அந்த புள்ளைய இன்னொருத்தர் எடுத்து வளர்க்கிறாரு. வளர்த்த அந்த புள்ளை எப்படி அழைக்கணும்? அந்த புள்ளையோட உண்மையான வாப்பா யாரோ அந்த வாப்பாவை சொல்லித்தான் கூப்பிடணும். இன்னாருடைய மகன் இன்னார். விளங்கிச்சா உங்களுக்கு? இந்த வளர்க்கிறவர் என்ன செய்யறாரு? வளர்க்கிறவர பேரை பின்னால போட்டாரு. இப்படி போட்டா இது என்ன தெரியுமா பாவம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுஊஹும் லிஆபாஇஹிம், நீங்க வளர்க்கிற புள்ளகளை அவங்களோட உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க. உண்மையான வாப்பட பேரை சொல்லியே கூப்பிடுங்க. உங்களோட பேர் என்ன மகன்? தல்ஹாவா? கொஞ்சம் சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. ஜாஹிர். வாப்பட பேர் என்ன? உனைஸ். உனைஸ் உடைய மகன் ஜாஹிர்னு தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? உனைஸ் உடைய மகன் ஜாஹிர். இப்ப என் பேர் முர்ஷித், எங்கட வாப்பட பேர் ஷரீஃபுத்தீன். ஷரீஃபுத்தீனுடைய மகன் முர்ஷித்னு தான் சொல்லணும். இப்ப என் வாப்பாவை தெரியா, நான் சின்னத்திலே மௌத்தா போய்த்தாருன்னு வைங்களேன். என்னைய வேறொருத்தர் தான் எடுத்து வளர்த்தாரு. வளர்க்கிறவர பேர் அப்துல்லாண்டு வைங்க. இப்ப அப்துல்லாவுடைய மகன் முர்ஷித்னு எனக்கு சொல்லேலுமா? அல்லாஹ் சொல்றான், அந்த புள்ளையிட உண்மையான வாப்பட பேரை சேர்த்து அலையுங்கள், அதுதான் நீதமானது, நியாயமானது. வாப்பட பேர் தெரியாதா? வாப்பட பேர் தெரியா, பொய்யான வாப்பாவோட பின்னுக்கு சேர்க்கலுமா? கூடாது, பெரும் பாவம், காஃபிராவிடுவோம் அப்படி செஞ்சா. அப்ப என்ன செய்யணும்? வாப்பா தெரியாட்டி நீங்க என்ன சகோதரன் தான் சொல்லி கொடுக்கணுமே அல்லாமல் நான் உங்களோட வாப்பாண்டு பொய் வாப்பா போடக்கூடாது. இப்ப விளங்குத உம்மாவோட பொறுமதி என்னண்டு? இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவன் என்ற மாதிரி நானும் நீங்களும் உலகத்துக்கு வருவதற்கு எந்த வாப்பா காரணமாக இருந்தாரோ அவர் மட்டும்தான் வாப்பா. வேற ஒருத்தரை பார்த்து வாப்பாண்டு சொன்னா அது காஃபிர்ல குஃப்ர்ல கொண்டு போய்த்து விட்டுடும். விளங்கிச்சா? உம்மா யார் எங்களை பெத்தெடுத்தோ அவங்க மட்டும்தான் உம்மா. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? சூரத்துல் முஜாதலா 3வது வசனம், இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களுடைய தாய் என்பவள் யார் தெரியுமா? அவர்களை பெற்றெடுத்தவள் தான் தாய். ஒரு உம்மா ஒரு புள்ளைய தண்ட வௌத்துல 9 மாதம் 10 மாதங்கள் சுமப்பாள். அதுக்கு பிறகுதான் பெத்தெடுப்பாள். இப்படி வௌத்துல சுமந்து எங்களை யார் பெத்தெடுத்தோ அவள் மட்டும்தான் உம்மா.
வேற யாரும் எந்த இடத்துக்கு வரையலா? உம்மாட இடத்துக்கு வரையலா. அப்படி யாராவது தாய் அல்லாத ஒருவரை பார்த்து தாய்க்கு ஒப்பாக்கி பேசினால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? லயகூலூன கௌலம் முன்கரன் வஸூரா. அவர்கள் பொய்யான நிராகரிக்கப்பட்ட ஒரு பேச்சை பேசுகிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உம்மா இல்லாத ஒருத்தரை பார்த்து உம்மாண்டு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க பேசுற அந்த பேச்சு பொய்யான பேச்சு, நிராகரிக்கப்பட வேண்டிய பேச்சு. எனவே இஸ்லாத்துல உம்மா இல்லாத ஒருத்தரை பார்த்து உம்மாண்டு செல்லுமா? சொல்லக்கூடாது. எனவே இஸ்லாத்துல தாய் தந்தை உம்மா வாப்பட பெருமதியை சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன? எப்படி நீங்க அதை சொல்லுவீங்க? இந்த உலகத்துக்கு எங்களை படைத்த அல்லாஹ் எப்படி ஒருவனோ அது மாதிரி எங்களோட உம்மா வாப்பாவும் ஒருத்தர் தான், இரண்டாவது தேடையலா. அல்லாவுக்கு நிகராக வேறொருவரை தேடி இவரும் கடவுள் அப்படின்னு யாராவது சொன்னா அவருக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லும்? காஃபிர், இணை வைப்பாளர், முஷ்ரிக் அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி வாப்பா இல்லாத ஒருவரை பார்த்து வாப்பா என்று வாதிட்டால் அது எவ்வளவு பெரிய பாவம்? ரசூல் என்ன சொன்னாங்க? வாப்பா இல்லாதவரை வாப்பா என்று அழைத்தால் அவர் காஃபிராகி விட்டார்ண்டாங்க. உம்மா இல்லாதவரை பார்த்து உம்மா என்று வாதிட்டால் அவர் பேசுவது பொய், நிராகரிக்கப்பட வேண்டிய வார்த்தை. எனவே உம்மா வாப்பட பொறுமதி என்ன தெரியுமா? எந்த ஒரு கட்டத்திலையும் வாப்பா இல்லாதவரை பார்த்து இவர் என்ற வாப்பாண்டு சொல்றது மிகப்பெரிய அநியாயம். உம்மா இல்லாதவரை பார்த்து உம்மாண்டு சொல்றது மிகப்பெரிய அநியாயம்டா. என்ற உண்மையான வாப்பாவை பார்த்து நீங்க என்ற வாப்பா இல்ல, நீங்க என்ற உம்மா இல்லண்டா இஸ்லாத்துல எவ்வளவு பெரிய அநியாயம். அது விளங்கிச்சா உங்களுக்கு?